ரெவிட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா எலிமெண்ட்டும் ப்ராப்பர்ட்டீஸ் பேலட் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணுது. பை டிஃபால்ட் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பேலட் வந்து ரெவிட் இன்டர்ஃபேஸோட லெஃப்ட் சைடில் இருக்கும். இங்கே டிஸ்ப்ளே ஆகுற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நீங்கள் ப்ராஜெக்டில் செலக்ட் பண்ணுற எலிமெண்ட்ஸ் பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு வால் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இந்த வால்க்கு ரிலேட்டடாக மாறிச்சு எல்லா ப்ராப்பர்ட்டீஸும். ஸோ அதே நான் இப்போ ஒரு டோர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே காமிக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் இந்த டோர்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணலைன்னா இந்த வியூஸ்க்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இங்கே காமிப்போம். இப்போ நான் இங்கே எதுவுமே செலக்ட் பண்ணல, அதனால இந்த இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் வியூ சம்மந்தது, ப்ராஜெக்ட் சம்மந்தது இல்லை. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற சேம் ரெவிட் ஃபைலில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண வேணும்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் சென்ட் த ஃபைல்னு டைப் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். நான் இந்த ரெவிட் ப்ராக்டிஸ் ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில் மேலே டாப்பில் இருக்கிறது இதுக்கு பேர் வந்து டைப் செலக்டர். இந்த டைப் செலக்டர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டைப்ஸ்குள்ளே ஸ்விட்ச் பண்ண உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் வந்து நான் டைப்பே சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் டைப் செலக்டருக்கு வந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டைப் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த வால் டைப் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி லைக் நீங்கள் டோர்ஸ், விண்டோஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டைப் செலக்டர் மூலமாக நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில்டர். ஸோ இது வந்து செலக்டட் எலிமெண்ட்ஸோட கேட்டகரி அண்ட் அதோடைய வந்து கவுண்ட்டும் ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டக்ட்டுங்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ நான் இந்த 2 டக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால டக்ட்ஸ் வித்தின் பிராக்கெட் 2, அதாவது 2 டக்ட் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ டோர் வந்து ஒரு கேட்டகரி, வால் ஒரு கேட்டகரி. ஸோ டோர் வந்து 2 டோர் செலக்ட் பண்ணுறேன். டோர் வித்தின் பிராக்கெட் 2, இதுக்கு மீனிங் என்னென்னா 2 டோர் வந்து செலக்ட் ஆகிருக்கு, கேட்டகரி அண்ட் அதோடைய குவான்டிட்டி. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எடிட் டைப் பட்டன். எடிட் டைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைப் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டைப் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ப்ராஜெக்டில் இருக்கிற சேம் டைப்போட சிமிலர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஆகும். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு டோர் செலக்ட் பண்ணுறேன். இந்த டோரும் இது பக்கத்தில் இருக்கிற டோர் வந்து சேம் டைப், அதாவது 36x80, இதுவும் 36x80. எடிட் டைப்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே டைப் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும். ஸோ நான் இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் விட்த்து சேஞ்ச் பண்ணுறேன் 2 feet. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த டோர் மட்டும் தான். ஸோ இதுக்கு 2 feet கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாக்கா இந்த டோர் கூட சேர்ந்து இதுவும் உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து டைப் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா சேம் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இந்த சேஞ்சஸ் அக்கர் ஆகும். எடிட் டைப்ஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்டட் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் நான் இந்த டோர் செலக்ட் பண்ணுறேன். இந்த 2 டோரும் சேம் டைப் தான். பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அது செலக்டட் ஐட்டம்க்கு மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும், தவிர வேறு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த டோர் செலக்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் ஹெட் ஹைட் இருக்குங்க. ஸோ நீங்கள் க்ளோஸாக பார்க்கலாம். ஹெட் ஹைட் வந்து நான் சப்போஸ் 10ன்னு தரேன். இப்போ பார்த்தாக்கா இந்த டோர் மட்டும் தான் மூவ் ஆகுது. பட் இந்த டோர்ஸ்க்கு வந்து இது எஃபெக்ட் ஆகலை. ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த செலக்டட் எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் டைப் ப்ராப்பர்ட்டிஸோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கிறது ரெவிட்டோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸில் ஒன்று. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அந்த பர்டிகுலர் செலக்டட் எலிமெண்ட் மட்டும் தான் எஃபெக்ட் ஆகும். அதே நீங்கள் ஒரு டைப் ப்ராப்பர்ட்டிஸ் எடிட் டைப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு எந்த சேஞ்சஸும் பண்ணால் அது வந்து மொத்த மாடலில் அந்த சேம் டைப்புக்கு எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணும். லைக் திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போயிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ கிரியேட் பண்ணி அந்த டாபிக்ஸ் கொண்டு வரேன். அண்ட் மோர் ஓவர் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.